This video is sponsored by SBO Digital Marketing. ஸோ உங்ககிட்ட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஆப்பை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா earn பண்ண முடியுங்க. ஸோ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா, SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், டிஸ்பிளேலுமே ஷோ ஆகுது. மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 5-6 வருஷத்துக்கெல்லாம் முன்னாடி நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மொபைலுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அதிக அளவில் வந்து யூஸ் பண்ணுறோம். இருந்தாலும் அப்போல்லாம் வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, எனக்கு பேட்ரி நிற்க மாட்டேங்குது, சுத்தமாகவே நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ 2025 கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பேட்டரியே நிற்க மாட்டேது ப்ரோ, என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. பேட்ரி நிற்காமல் இருக்கிறதுக்கு என்ன ரீசன்? ஸோ ஏன் பேட்ரி வந்து சீக்கிரமாக குறையுது? அது பேட்டரியோடைய ஃபால்ட்டா, நம்மளுடைய ஃபால்ட்டா, இல்லை மொபைல் ஃபால்ட்டா, என்ன பிரச்சனை, அது எப்படி நம்ம கண்டுபிடிக்குது, அதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு வேணும், மொபைல் சம்மந்தமாக, மொபைல் சர்வீஸ் சம்மந்தமாக, இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்டானது எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணுவோம் நம்ம. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே இப்போ ஓப்போவில் ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க, A78 5G. இதோடைய பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8000 mAh. சரிங்களா? இதில் வந்து ஓப்போன்னு இன்னொரு சீரிஸ் ஒன்று இருக்குது, F சீரிஸில் F31 நினைக்கிறேன். F31 வந்து பார்த்தீங்கன்னா 7000 mAh வரும் உங்களுக்கு பேட்டரி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரோட வரும். சரிங்களா? இது வந்து அப்கமிங் மொபைல் நினைக்கிறேன், A78. சரிங்களா? ஸோ இப்போ இந்த மொபைலில் 8000 mAh உடைய பேட்டரி கொடுக்குறாங்க அப்படின்னா, இதுவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் 8000 mAh பேட்டரியில் கிட்டத்தட்ட ஒரு செங்கல் சைஸுக்கு வரும். சரிங்களா? ஆனால் இப்போது 8000 mAh வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக உங்கள் கைக்குள்ளே ஸ்லிம்மாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட அதிலே 2 பேட்டரி பிரியுங்க. சின்னதாக லித்தியம் அயன், அதில் எப்படி சொல்கிறது, 3ஆக பிரியும், லித்தியம் அயன் பாலிமர். ஸோ இது வந்து 3ஆக பிரியும், அதில் பேட்டரியில் இருக்கும் எல்லாமே. ஸோ அதில் வந்து 2ஆக பிரியும். இப்போ வர எல்லா மொபைல்லையுமே லேட்டஸ்ட்டான மொபைலில் இந்த பேட்டரி எம்ஏஹெச் அதிகமாக கொடுக்குறாங்க இல்லையா, அதில் எல்லாமே பேட்டரியில் 2 ஸ்டிப்பு மாதிரி ஒன்று வரும். சரிங்களா? அந்த 2 ஸ்டிப்புமே வந்து பார்த்தீங்கன்னா இது தனி பேட்டரி, அது தனி பேட்டரி, 2 பேட்டரி நம்மளுக்கு சேர்த்து தான் நம்மளுக்கு 8000 mAh வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி தான். இந்த பக்கம் 4000 mAh, இந்த பக்கம் 4000 mAh, 8000 mAh. சரிங்களா? இதுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா 80 வாட்டோ 90 வாட்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நான் பேசிக்காக வந்து பண்ண சொல்லிட்டேன். அடுத்தது இப்போ நான் வந்து ஏன் பேட்டரி நிற்க மாட்டேங்குது, அதுக்கான ரீசனை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். சரிங்களா? இப்போ கடந்த ஒரு 2020 கூட வச்சுக்கலாமே. 2020 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓரளவுக்கு தான் வந்து இருந்துச்சு. அப்போ தான் நம்ம குவாரண்டைன்லாம் வருது, அப்போ தான் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து அப்போ தான் மொபைலே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுங்க. சரிங்களா? அந்த குவாரண்டைன் தான் நிறைய பேர் வந்து இது பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடியது வந்து பேட்டரியோடைய ப்ராப்ளம். இப்போ கூட நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இதில் என்னென்னா, நம்ம மொபைல்லே கம்பெனி பேட்டரின்னு ஒன்று வரும். சரிங்களா? அந்த கம்பெனி பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% வந்து பார்த்தீங்கன்னா அது வேஸ்ட்டே ஆகாது. நீங்கள் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அது அப்படின்னா சொல்கிற மாதிரிங்க, வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் போடக்கூடாதுங்க. சரிங்களா? அதே போல் 100% வர வரைக்கும் சார்ஜ் போடக்கூடாது. ஒரு 90, 99 எடுத்துடணும். அதே போல் 20க்கு குறைஞ்சிச்சு அப்படின்னா, 20 வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுடணும். மொத்தமாக 0 வரதோ, 5, 2 வரதோ, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு நீங்கள் பண்ணுறீங்க, அடிக்கடிக்கு இந்த நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் அடிக்கடிக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி கண்டிப்பாக வந்து லைஃப் வராது. சரிங்களா? ஒரு நாள் 2 நாளில் பிரச்சனை கிடையாதுங்க. நான் சொல்கிறது அடிக்கடிக்கு டெய்லியுமே ரொட்டீனாக இதே தான் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை வரும். சரிங்களா? அதே போல் வந்து ட்ராவல் பண்ணுறவங்க, இந்த கண்டக்டர்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ கண்டக்டர்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதாகும். ஏன்னா வந்து அவங்க லொக்கேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சிம் வந்து டவர் காமிக்குது இல்லையா? ஸோ அந்த சிம்முடைய டவருமே வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே அனலைஸ் பண்ணும். இப்படி பின்னாடி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அப்புறம் ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதனாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து கம்மியாகும். இது இல்லாமல் உங்களுக்கு ப்ளூடூத் யூஸ் பண்ணுறீங்க, கால் வரும், இது மாதிரி பாட்டு கேட்குறீங்க, இந்த மாதிரி நெட் ஆன் பண்ணியிருக்கு அப்படின்னா ஏகப்பட்ட விஷயம் அந்த சிஸ்டத்தில் போயிட்டே இருக்கும் சிபியூவில்.
ஸோ அப்போ இத்தனை இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் நடந்துகிட்டே இருக்கும்ல, நம்மளுக்கு ட்ராவல் பண்ணக்குள்ளேயும் சரி, இது பண்ணவும் சொல்லக்கூடிய சரி கண்டிப்பாக என்ன ஆகிடும், நம்மளுக்கு பேட்டரி கம்மியாக ஆக தான் செய்யும். சரிங்களா? அதனால் ஒரு பேட்டரி வீக்னு எதுவும் இது பண்ணாதீங்க. அதே போல் ப்ரோ 10 இருக்குது ப்ரோ, டக்குன்னு வந்து ஆஃப் ஆகுது ப்ரோனா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், அது பேட்டரி எதனா ஃபால்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக. சரிங்களா? அதுபோல் 50 இருக்குது, ஆனால் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா நான் சார்ஜ் போட்டாலும் ஏறவே மாட்டேங்குது, பேட்டரி நிற்க மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பேட்டரி சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். பேட்டரி மாற்றத்தை பொறுத்த லோக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேட்டரி வந்து பண்ணி இருக்குது. அதில் எது பெஸ்ட்டான பேட்டரி பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி சேஞ்ச் பண்ணுங்கள். ஆனால் மொபைலில் வர பேட்டரி 100% நல்லாவே இருக்கும். நீங்கள் நான் சொன்னதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அது இல்லாமல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பேட்டரி 100% வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே இருக்கும். கிட்டத்தட்ட 5 வருஷம் 10 வருஷம் கூட உங்கள் பேட்டரி இருக்கும். சரிங்களா? அதே போல் சார்ஜர் முக்கியமாக மொபைல் கூட வந்த சார்ஜர் மொபைல் கூட ஒரு சார்ஜர் வந்துருக்கும். அதை மட்டும் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுமே தவிர மற்றபடி வேறு எந்த சார்ஜர் போட்டாலுமே உங்கள் மொபைலுடைய லைஃப் வந்து குறைஞ்சிரும், பேட்டரியோடைய லைஃப் குறைஞ்சிரும். சரிங்களா? ஸோ இதாங்க விஷயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நான் அன்பு 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 அஃபிஷியல். பாய்.